வணக்கம். என்ஜினியரிங் டிராயிங்கிறது இன்ஜினியருக்கான ஒரு மொழி. என்ஜினியரிங் டிராயிங் மூலம் ஒரு இன்ஜினியர் எண்ணத்தில் இருக்க ஐடியா அண்ட் டிசைனுக்கு வடிவம் கொடுத்து ஒரு டிராயிங்கை வரைஞ்சி ஃபைனல் ப்ராடக்டை உற்பத்தி செஞ்சிட முடியும். இந்த வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாலிடுங்கிறது ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். அதுக்கு லென்த், விட்த், திக்னஸ் மூணுமே இருக்கும். பட் பேப்பர் 2 டைமென்ஷனல் தான். பேப்பரில் ஒரு 3D ஆப்ஜெக்டை காமிக்கணும்னா அந்த 3D ஆப்ஜெக்டை பல 2D வியூஸை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கலாம். இப்படி நிறைய வியூஸ் ஃபார்ம் பண்ணுறது மூலயமா அந்த 3D ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்னு நம்மளால் ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இந்த வழிமுறையை தான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்னு சொல்கிறோம். ஒரு ஆப்ஜெக்டை காமிக்க 6 பிரின்சிபல் வியூஸ் வரைக்கும் தேவைப்படலாம். 6 வியூஸ் என்னென்னா ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் வியூ, ரைட் வியூ, பாட்டம் வியூ, பேக் வியூ. இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் மெத்தடில் ஒரு டிராயிங் கிரியேட் பண்ணலாம். இது ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, பாட்டம் வியூ, லெஃப்ட் வியூ, ரைட் வியூ, பேக் வியூ. 6 வியூஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் மெத்தடில் ஒரு டிராயிங் கிரியேட் பண்ணலாம். இது ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, பாட்டம் வியூ, லெஃப்ட் வியூ, ரைட் வியூ, பேக் வியூ. 6 வியூஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்னு ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க. அதில் ஆப்ஜெக்டை ஒரு பிளேனால் கட் பண்ணி செக்ஷன் வியூவை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் எதுக்காக செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்னு ஒரு டாபிக் வருது? எதுக்காக ஆப்ஜெக்ட் கட் பண்ணி செக்ஷன் வியூ ஃபார்ம் பண்ணுறோம் ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. சில ஆப்ஜெக்டில் நிறைய இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். பட் ஆப்ஜெக்ட் உள்ள இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பொருள் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இங்கே தான் செக்ஷன் வியூஸ் தேவைப்படுது. அந்த குறிப்பிட்ட பகுதியில் செக்ஷன் எடுத்து காமிச்சா உள்ளே என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சரோட டைமென்ஷன்ஸ் என்னென்னு காமிக்கலாம். செக்ஷன் ஏ தான் செக்ஷன் வியூவோட நேம். இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் எங்கே எடுத்திருக்கோம், செக்ஷன் எடுத்துக்கு அப்புறம் எந்த டைரெக்ஷனில் வியூ பண்ணணுன்றதை இங்கே காமிச்சிருக்கு. செக்ஷன் வியூ எடுக்கும்போது அந்த செக்ஷனை எந்த இடத்துல எடுக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். செக்ஷன் வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்ஷன், ஆஃப் வியூ, ஆஃப்செட் வியூ, ரிவால்விங் வியூ, ப்ரோக்கன் வியூ, இப்படி நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி செக்ஷன் எடுத்துக்கலாம். நம்ம ஆப்ஜெக்டில் சில நுணுக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு சாம்பர், ஃபில்லட்ஸ், அண்டர்கட் இதெல்லாம் சொல்லலாம். ஒரு பெரிய ஆப்ஜெக்டில் இந்த மாதிரியான சின்ன ஃபீச்சர்ஸ் கண்ணுக்கே தெரியாது. இந்த மாதிரியான சமயத்தில் சின்ன ஃபீச்சர்ஸை காமிக்க டீட்டெயில்டு வியூஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ டீட்டெயில்டு வியூஸில் அந்த பர்டிகுலர் ரீஜன் மட்டும் செலக்ட் பண்ணி நல்லா ஸ்கேல் பண்ணி பெருசாக காமிக்கலாம். ஆப்ஜெக்டோட எந்த இடத்துல டீட்டெயில் வியூ எடுத்திருக்கோம்ன்றத பேரண்ட் வியூவில் காமிக்கணும். ஐசோமெட்ரிக் வியூ வைக்கிறது மூலமா நம்ம காம்பனண்ட் எப்படி இருக்கும்னு நம்மளால் ஈஸியாக புரிய வச்சிட முடியும். சுருக்கமாக சொல்லணும்னா உங்கள் ப்ராடக்ட் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு புரிய வைக்க தேவையான வியூஸ், டைமென்ஷன்ஸ், டாலரன்ஸ், மெட்டீரியல், ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று விடாமல் டிராயிங்கில் காமிக்கணும். ஆனால் சமீப காலமாக இண்டஸ்ட்ரியில் ப்ரோட்டோடைப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு காம்பனண்ட் டிராயிங் கிரியேட் பண்ணாமல் அந்த காம்பனண்ட் 3D CAD மாடலில் டேரெக்டாக STL என்ற ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி 3D பிரிண்டிங் பண்ணிடுறாங்க. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னால ஃப்யூச்சரில் இன்ஜினியரிங் டிராயிங்கோட தேவை படிப்படியாக குறைஞ்சி ஒரு நாள் சுத்தமாக தேவைப்படாமல் கூட போகலாம். அது எப்படியோ இப்போ இன்ஜினியரிங் டிராயிங் இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது. இன்னும் பல வருஷத்துக்கு உபயோகத்தில் தான் இருக்கும். அதனால் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அது என்றைக்குமே நம்மளுக்கு உதவும்.